Hello friends, welcome to Kadai Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட்டா 5 மினிட்ஸ்ல செய்யற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இத பாத்தீங்கன்னா சாதம் சுட சாதத்திலே செஞ்சிக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா அத கூட வெச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு சாப்பிடலாம். இது சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாவும் யம்மியாவும் இருக்கும். இந்த ரைஸை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க. வானல் காஞ்சிட்ட உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட உடனே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், வாசத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த சாம்பார்ல நல்லா பொரிஞ்சிட்ட உடனே ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பல்லு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சாதத்தோட இந்த பச்சை மிளகாவை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும், அந்த அளவுக்கு காரம் தெரியாது. அதனால இந்த மாதிரி சைஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்கும் டக்குன்னு இந்த சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் மட்டும் ரெடியா இருந்துச்சுன்னா 5 மினிட்ஸ்ல டக்குன்னு தாளிச்சு கொடுத்துடலாம். நம்மளுக்கு அந்த அளவு டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளுக்கு காலையில் வடித்த சாதம் மீந்து இருந்துச்சுன்னா கூட பசங்க வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த சாதத்தை நல்லா சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு வதங்கிட்டோடனே ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஒரே ஒரு தக்காளி சும்மா ஒரு டேங்கினஸ்க்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வேக விடுங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நம்ம போட்டிருக்க பூண்டும் கொஞ்சம் அளவு வெந்துருச்சு. இப்ப உதிரியா வடிச்சு வச்சிருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுல செஞ்சாலும் இது நல்ல டேஸ்டியா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு சாதம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம 2 வெங்காயம் 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 கப் சாதம் ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு சிம்ல வைங்க. அப்பதான் இந்த மசாலா இந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும். சாதத்துலயும் நல்ல சூடு ஏறும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வந்துருக்கும். இதை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் இட்லி பொடியை இதில் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டக்குன்னு 5 நிமிஷத்துல காலையில பரபரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சீக்கிரத்திலேயே ரெடி ஆயிடும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஒரு அவசரமா நம்ம செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாதத்தை நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு என்னுடைய கடாய் கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற ரெசிபிஸ் உங்களே உடனே சேரும். தேங்க்யூ.